இதெல்லாம் இப்படித்தான் வருகிறது. இப்படித்தான் பொல்லாத உபதேசங்களை உள்ள பிசாசு திணிப்பான். செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். யாருக்கு வேணாம் பணம்? எல்லாருக்குமே பணம் தேவைதான். ஆனால் என்னுடைய உபதேசம் செழிப்புக்கான உபதேசம் கிடையாது. அதை நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் எல்லாம் எல்லாத்துலேயுமே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. செழிப்பை பேசுங்க, எல்லாருமே செழிப்பாக மாறிடுவாங்க. எல்லாம் செழிப்பாக மாறிட்டு எங்கே? எல்லாம் நேரடியாக எங்கே போக வேண்டியதான்? பாதாளத்துக்கு போக வேண்டியதான். உபதேசத்துக்கு விரோதமாக இல்லை. செழிப்பு, வேண்டிய பணம், அதெல்லாம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அந்தந்த நாளுக்கானதை சந்திப்பார். ஆனால் உபதேசத்தை மாற்றுவனா? அப்படி என்றால் நீங்கள் ஏன் ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் உபதேசத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பாருங்க. அவர்கள் பேசினது எதை பேசினார்கள்? எங்கேயாவது ஆதி அப்போஸ்தலர்கள் செழிப்பை குறித்து பேசியிருக்கிறார்களா? செழிப்புன்றது ஒன்று பேசினாங்களா? அவங்க அவர்கள் பேசினதெல்லாம் எதை பேசுவாங்கன்னா, சிலுவையை பேசினார்கள், பாடுகளை பேசினார்கள், பரலோக ராஜ்யத்தை பேசினார்கள், விசுவாசத்தை பேசினார்கள். கடைசி வரை ஆண்டவரை பின்பற்றி வருவதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதுதானங்க சிலுவையின் உபதேசம்.